Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஆரி ஒர்க்கோட ஆல்பம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆல்பம் மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் கூடவே 4 ப்ளவுஸஸும் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே லாஸ்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து கனிஷ்கா, கோயம்புத்தூர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மண்டலா டிசைன் வந்து கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. சிலபஸே 4 பேஜஸ்க்கு ரைட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கில் 40 ஸ்டிச்சஸ் கவர் ஆகும். தென் அட்வான்ஸில் 40 ஸ்டிச்சஸ் கவர் ஆகும். பேசிக்கில் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 ப்ளவுஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அட்வான்ஸ்லேயும் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து ஆரம்பித்து தென் ஷேப்ஸு கண்டினியூஸாக எப்படி ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறது, அசைன்மெண்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு போர்ஷனும் டீச் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வந்து கொண்டு போவோம். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் அசைன்மெண்ட் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கிறாங்க. ஸ்மால் இமேஜஸாக போட்டிருக்காங்க. தென் போக போக அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுவுமே காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்மால் இமேஜாக பண்ணாலுமே அதை வந்து நீட் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட் பண்ணணுன்னு தான் நம்ம வந்து சொல்கிறது. அண்ட் அதே மாதிரி இந்த டைம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்ம கிளாஸில் வந்து கொடுக்கறதில்ல. அவங்கள வந்து டேக் எ ஓன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறது. ஸோ இது மாதிரி நிறைய டைம் எடுத்து ஒர்க் பண்ணும்போது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நீட் ஃபினிஷிங்கில் வந்து அவங்க ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட தாம்போ ஸ்டிச்சோட ப்ராஜெக்ட்டு ரொம்ப சூப்பராக ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளாட் லோடிங்க்கான ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் இருந்த மாதிரி இல்லாமல் ஃபினிஷிங்கில் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுவும் இன்னும் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸோ ரொம்ப சூப்பராக அவங்களோட ரிலேஷன் ஃபேஸை ட்ரேஸ் பண்ணி அதில் ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பீட் ஒர்க் வந்து இன்னுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த கேப்ஸும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். கான்சென்ட்ரேட் மிஸ் ஆச்சு, இல்லை ஹரிபரியாக பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஒர்க் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே சொல்கிறது பொறுமையாக பண்ணுங்கள், பட் டைம் எடுத்து நீட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா சமிக்கி ஒர்க்கு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்தே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபிங்கர் வச்சு அதுக்கு கீழே 2 லெக் போர்ஷன் வர மாதிரி, சலங்கை வர மாதிரி, தென் சைடில் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டிச்சஸில் எந்த சொதப்பலும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ கூடவே எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்குமே அசைன்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்வான்ஸ் கிளாஸை போக போக ஒரு சில ஸ்டிச்சஸ்க்கு வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். தென் ஜர்தோசி ஒர்க்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அசைன்மெண்ட் ஒர்க் வந்து பண்ண சொல்லியிருப்போம். அண்ட் உங்களுக்கும் இது மாதிரி சூப்பராக ஆரி ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும். அண்ட் இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஜர்தோசி ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்பவுமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்கேன். ஜர்தோசியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப பொறுமை அவசியம். ஸோ அவங்க டைம் எடுத்து ரொம்ப நீட்டாக சூப்பராக ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போதே நான் சொல்லிடுவேன், நல்ல ஒரு பெரிய இமேஜாக பண்ணுங்கள், வால் ஹேங்கிங்காக கூட டெக்கரேட் பண்ணி உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க, ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். மேலே கூட ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கட் ஒர்க், 3D ஒர்க் அதுவுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் ஹிப் பெல்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஹிப் பெல்ட் வந்து நம்ம கிளாஸில் டீச் பண்ண மாதிரியே ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக டிசைன் பண்ணிவிட்டு டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ஸோ மிஷின் யூஸ் பண்ணாமல் ஹிப் பெல்ட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, ஹேண்ட்லேயே எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரியே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைனுமே ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெட் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு தென் டெசல்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டெசல்ஸுமே ஒரு தீம் பேஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு மூன் ஷேப் மாதிரி கொடுத்து அதில் பேபி வந்து படுத்துருக்கிற மாதிரி க்யூட்டாக டெசல்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களும் க்ரியேட்டிவாக லேர்ன் பண்ணணும், ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜர்தோசி ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா போர்ஷன்ஸுமே நீட்டாக ஒரே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸுமே நல்லா பக்காவாக ஃபினிஷாக வந்திருக்கு. அண்ட் ஸ்லீவுக்குமே நல்லா கிராண்ட் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
பிகினர்ஸ் பண்ண மாரியே தெரியல. அவ்வளோ சூப்பரா ஜர்தோசி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பீட் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே கிராண்ட் லுக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பீட் ஒர்க் மட்டும் இல்லாமல் கூடவே கட் ஒர்க் மெத்தடும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவுமே கவனம் வேணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கிளாத் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இவங்க ரொம்பவே சூப்பராக பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்லீவுமே நல்லா ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கட் ஒர்க் மெத்தடுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 ப்ளவுஸுமே பார்க்குறக்கு ஒரு பிகினர் பண்ண மாதிரியே தெரியல. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களோட ஒர்க்கு. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் கனிஷ்கா பண்ணியிருந்த இந்த ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.